ஹாய் டிஜி ஸ்குவாட். நம்ம எப்போவுமே சரி ப்ராஃபிட்டை மட்டும் பேசுறது கிடையாது, லாஸை பற்றியும் பேசுவோம். ஆக்சுவலி நம்ம போன வீடியோவில் ப்ராஃபிட் பண்ணதை பற்றி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கீழே லாஸ் இருந்துச்சு, அதுக்கான வீடியோ நான் ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ADUSDல ஒரு பை என்ட்ரி நான் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு $50, அதாவது 0.5% வந்து லாஸ் ஆன. ஆக்சுவலி அதுக்கான ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட $50 லாஸ் ஆகிருக்கு போன வீக் தான். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எதனால லாஸ் ஆனோம், என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ ப்ரோ உங்கள் ஸ்ட்ராட்டஜி லாஸே ஆகாதா அந்த மாதிரி பேசுறீங்கன்னு கேட்டால் ஏன் ஸ்ட்ராட்டஜின்னு இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டாலும் சரி 5 டேட்ஸ் லாஸ் ஆகும், 5 டேட்ஸ் ப்ராஃபிட்ஸ் ஆகும் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா நான் ஒரு காயினை ஃப்ளிப் பண்ணுறேன் அப்படின்னா 10 டைம்ஸும் ஹெட்ஸும் விழலாம், அதே மாதிரி 10 டைம்ஸ் டைல்ஸும் விழலாம். ஏன்னா ரெண்டே பக்கம் தான். அதே மாதிரி நான் ட்ரேடிங்குமே வின் அண்ட் தென் லாஸ். 10 ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா 10 ட்ரேட் வின்னும் ஆகலாம், 10 ட்ரேட் தொடர்ந்து லாஸும் ஆகலாம். 5 ட்ரேட் வின்னு 5 ட்ரேட் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது ட்ரேடிங் தான் இல்லை, எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயத்த புரிஞ்சிக்க நீங்கள் ரெடியாக இருக்கணுங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல இருந்தோம். ஸோ அதனால நான் வந்து லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது, அதேமாதிரி ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு மறுபக்கமும் இருக்குது அப்படின்னு நான் நிறைய டைம் சொல்கிறது. அஸ்யூஷுவல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ADUSDல ஒரு பை என்ட்ரி எடுத்து லாஸ் ஆனேன். நான் பை என்ட்ரி எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பை என்ட்ரி எடுத்தேன், ஓகேவா. ஆனால் நான் லாஸ் ஆனதுக்கு ரீசன் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியா இல்லை நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கா அப்படிங்கிறது. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே ஓண்டால தான் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா இங்கே ஒரு லைன் போட்டிருங்க தெரியுதா. ஸோ இந்த ரெட் லைன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்விங் லோ சப்போர்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி நாங்கள் பார்க்கும்போது இந்த லோ பிரேக் டவுன் ஆகலை. நாங்கள் பார்க்கும்போது நான் இங்கே 2 டிஃப்ரெண்ட் சார்ட் கொடுத்துருக்கேன். ஒன்று 8 கேப், இன்னொன்று என்னன்னா ஹோண்டா. ஒன்று 8 கேப் கொடுக்குறேன், இன்னொன்று என்னது ஹோண்டா கொடுத்துருக்கேன். நாங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல லோ அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆகலை, ஆனால் இந்த சார்ட்டில் லோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு. நாங்கள் இந்த 2 சார்ட் டிஃப்ரென்ஸை ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் பார்த்துருந்தோம் அப்படின்னா நாங்கள் பை ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போயிருக்க மாட்டோம். நாங்கள் செல்லுக்கான ப்ராபபிலிட்டிக்கு வெயிட் பண்ணியிருப்போம். பட் இங்கே அதுக்கான முயற்சி நாங்கள் பண்ணாததுனால சரி மார்க்கெட்லாம் லோவை உடைக்கலையே, மார்க்கெட் என்ன ஆகும், ட்ரெண்டு அப் ஆகும். ஏன்னா இதோட ப்ரீவியஸ் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மார்க்கெட் என்னவா இருக்குது, அப் ட்ரெண்டாக இருக்கு. இந்த லெவலில் டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்னதான் ஆகும், பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டிசைட் பண்ணோம். பை ஆகிறதுக்கான வாய்ப்பை டிசைட் பண்ணி இந்த கேண்டலோட ஹை இருக்குதேதா, இதை வந்து அடுத்த ஃபாலோவர் கேண்டல் உடைச்சோடனே we can decide that it will be going for that buy. ஸோ டிசைட் பண்ணிட்டோம், ட்ரேட் சேர்த்துட்டோம். ஆனால் அதே நாங்கள் வந்துட்டு 8 கேப் சார்ட் பார்த்துனோம் அப்படின்னா இந்த இடத்துல நாங்கள் பைக்கான செனரியோவே போயிருக்க மாட்டோம். இதுவும் ஒன் ஆஃப் த லேர்னிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சார்ட்டோடைய டேட்டாலையுமே ரீப்ரசன்டேஷன் என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்குது. ஸோ எல்லாமே என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த டேட்டா ஃப்ளக்சுவேஷன்ஸ் பாருங்க, உங்களுடைய புரோக்கரோட சார்ட்டையும் இந்த ட்ரேடிங் சார்ட்ஸையும் பாருங்க. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற புரோக்கர் என்னன்னா எஸ்னஸ். எனக்கு இப்போ வந்து 8 கேப்போட எஸ்னஸ் வந்து சிமுலேட் ஆகிற மாதிரி உண்மையே நல்லாவே இருக்கு. ஸோ ரெண்டுமே சிமுலேட் ஆகுறாங்க. ஸோ எங்களுக்காக அதனால இது பண்ணோம். ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் தாராளமாக செல் எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பை எடுத்து லாஸும் பண்ணிட்டோம். பட் இது பார்ட் ஆஃப் த கேம் தான், லாஸ் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அந்த லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ராஃபிட் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சது. நான் ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டை போட்டேன், லாஸை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ நம்ம சொல்லிடணும். பட் இந்த இடத்துல லோ பிரேக் ஆகிருக்கு. ஸோ அஸ்யூஷுவல் இங்கே என்ன இருக்குன்னா இங்கே லோ பிரேக் ஆகிருக்கு. ஆனால் அந்த சார்ட்டில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா லோ பிரேக் ஆகலை. நான் 4 hour டைம் ஃப்ரேமில் இருக்கேன், லோ பிரேக் ஆகிருக்கு. நீங்கள் லோ பிரேக் ஆகலை அப்படிங்கிற அசிமினேஷன்லேயே இருங்க. ஸோ லோ பிரேக் ஆகலை. ஸோ அதனால் மார்க்கெட் என்ன ஆகும்னு நான் நினச்சேன் அப்படின்னா இந்த 4 hour கேண்டலோடைய, ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமோடைய கேண்டலோடைய ஹையர் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா எடுத்துருச்சு. அப்போ we can decide that market going to the uptrend. அப்போ இந்த கேண்டல் ஒரு இம்பல்ஸா எங்களுக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ அதை பேஸா வச்சு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எங்களுடைய லோயர் டைம் ஃப்ரேம் செனாரியோக்கு நான் போனேன். என்னுடைய லோயர் டைம் ஃப்ரேம் செனாரியோவில் என்ன நடக்குதுன்னா மார்க்கெட் கிளியராக தெரியுது, ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் என்ன தெரியுது, ஒரு தெளிவான டவுன் ட்ரெண்டு. ஏன்னா மார்க்கெட் மேலே போக போகுது, 4 hour மேலே போகணும்னு டிசைட் பண்ணுறோமே.
இங்கே மார்க்கெட் என்ன தெரியுது, ஒரு கிளியரான டவுன் ட்ரெண்டு. இந்த டவுன் ட்ரெண்டோடைய ஹையை மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா டாமினேட் பண்ணிடுச்சு. டாமினேட் பண்ணுறப்போ மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்கு, அப் ட்ரெண்டில் இருக்கு. அதாவது நிறைய டைம் உங்களுக்கு நான் வந்து ஒரு சில விஷயங்கள் டீச் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோஸ் எடுத்து பாருங்க, நான் டீச் பண்ணியிருக்கேன். என்ன டீச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிம்பிளாக ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கு, ஓகேவா, அந்த மார்க்கெட் அப் ட்ரெண்டை நோக்கி இந்த இடத்துல என்ன பண்ணுது, ஹையை உடைக்குது. ஹையை உடைச்சிட்டா மார்க்கெட் அப்படிங்கிறது எங்கே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த ஃபுல் இம்பல்ஸுக்கு ரீடேஸ்ட் வருவான். பிகாஸ் ஆஃப் ஒரு ட்ரெண்டு ஒரு டவுன் ட்ரெண்டாக இருந்தால், மேஜராக டவுன் ட்ரெண்டாக இருந்தால் தான், ஓகேவா, அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி ரீடேஸ்மெண்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரீடேஸ்மெண்ட் கொடுத்து பை ஏரியாவை டிசைட் பண்ணுவோம். ரைட்டா, நம்ம ப்ராபபிலிட்டி இந்த இடத்துல மூவ் ஆன் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து நம்ம ப்ராபபிலிட்டியை செட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே நாங்கள் செட் பண்ணிடணும். இந்த ஹையை மார்க்கெட் உடைச்சிருச்சு, டவுன் ட்ரெண்டோட ஹை உடைச்சிச்சு, நாங்கள் ரீடேஸ்ட் போவோம்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணல. பிகாஸ் ஆஃப் மேஜரான ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட் அப்படின்னா அப் ட்ரெண்ட். 4 ஹவர்ஸோட ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட். அதுக்கு தான் நான் வந்து டிஃபரன்ஷியேஷன் காமிச்சேன். அந்த லோ பிரேக் ஆகலை, மார்க்கெட் மேலே தான் போகுதுப்போ இங்கே இன்டர்னல் டைம் ஃப்ரேமோட ஸ்ட்ரெச்சஸ் ஷிஃப்ட்டை வச்சு மார்க்கெட் மேலே போகுதுங்கிறத நாங்கள் டிசைட் பண்ணோம். ஓகேவா, ஸோ டிசைட் பண்ணியாச்சு, மார்க்கெட்டை மூவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல ஹை உடஞ்சிச்சு. இப்போ மார்க்கெட் என்னவா இருக்குன்னா அப் ட்ரெண்டாக இருக்கு. மார்க்கெட் என்ன ட்ரெண்டாக இருக்கு, அப் ட்ரெண்டாக இருக்கு. அந்த அப் ட்ரெண்டோட என்னோட ஸ்விங் லோ ஏரியா எதுன்னா இதுதாம்மா. இந்த ஸ்விங் லோ ஏரியாவில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு ப்ராபபிலிட்டி, ஏன்னா இது ஒரு மார்க்கெட்டோட இம்பல்ஸ் மொமெண்டம். இந்த மொமெண்டம் என்ன மொமெண்டமே, இம்பல்ஸ் மொமெண்டம். ஒரு 3 கேண்டில் ட்ராப் ஆகிருக்கு. ஏன், எதுக்காக மார்க்கெட் கீழே வந்துச்சு, 3 கேண்டில் ட்ராப் அப்படின்னா அதாவது கண்டினியூவாக கேண்டில் கீழே வருதுன்னா மார்க்கெட் கீழே வருதுன்னு அர்த்தம். மார்க்கெட் கண்டினியூவாக மேலே போகுதுன்னா என்ன பண்ணுது, மேலே போகுதுன்னு அர்த்தம். ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டலோட மொமெண்டமை நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா பை கேண்டல் பை கேண்டல் பை கேண்டல், ஒரு செல் கேண்டில் கிரியேட் ஆகுதுன்னா எதுக்காக, கரெக்ஷன். ஸோ 2 செல் கேண்டில் கிரியேட் ஆயிடுச்சு, எகைன் அந்த செல் கேண்டில் டாமினேட் பண்ணி பை கேண்டில். ரைட்டா, அப்போ இம்பல்ஸ் ரீடெஸ்ட் இம்பல்ஸ் இப்படிதான் கிரியேட் ஆகுது. அதாவது தொடர்ந்து ஒரு 3 கேண்டில் பை கேண்டலோ இல்லை தொடர்ந்து ஒரு பை கேண்டில் அதை பிரேக் பண்ணாமல் ஒரு சின்ன ரெட் கேண்டில், திருப்பி ஒரு பை கேண்டில், அதை பிரேக் பண்ணாமல் சின்ன ரெட் கேண்டில், திருப்பி ஒரு பை கேண்டில். அதாவது மார்க்கெட் மூமெண்டமா எது ரிப்ரசென்ட் பண்ணுதுன்னா கேண்டில்ஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. மார்க்கெட்டோடைய மொமெண்டமை, மார்க்கெட் ப்ரைஸோட ஃப்ளக்சுவேஷன்ஸை, மார்க்கெட்டோட வேல்யூஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது யாரு, கேண்டில்ஸ். ஸோ அப்படிதான் வந்து இங்கேயுமே இருக்கு. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி இருக்கு, ஒரே மொமெண்டமாக இருக்கு. நான் 30 மினிட்ஸ் எடுத்தேன்னா கேண்டில் மொமெண்டம் மேலே நோக்கி போடா. இப்போ எதுக்கு 2 கேண்டில் வந்துருக்கு, ரீடெஸ்ட்டுக்காக வருது. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணேன். எனக்கு வந்து இந்த இடத்துல மார்க்கெட் செல் ஆகுதுன்னு தெரியுது. அப்போ ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹைக்கு என்ன பண்ணுவேன், ரீடெஸ்ட்மெண்ட் இருப்பேன். எனக்கு ஸ்விங் லோ இது, ஸ்விங் ஹை இது இது. அப்போ ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹைக்கு என்ன பண்ணுவேன், ஸோ என்னோட ரீடெஸ்ட்மெண்ட் ஏரியா இது 50, அதாவது கோல்டன் ஏரியான்னு சொல்லுவோமா. 50 to 69 நம்மளுடைய கோல்டன் ஏரியா. ஸோ இதை பார்த்தோம். இதில் ட்ரேட் எடுத்தேன். எங்கே எடுத்தேன் அப்படின்னா இந்த கேண்டல்லையே நான் எடுத்துனேன். ஸ்டாப் லாஸை இதுக்கு கீழே வச்சேன். என்ன பண்ணேன், இந்த ஏரியாவுக்கு கீழே வச்சேன். ஓகேவா, ஸோ டார்கெட் 1:3 வச்சோமா. ஓகேவா, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சோம். ஓகேவா, ஒரு 50 பாயிண்ட்ஸ் என்ன பண்ணேன் நான் ஸ்டாப் லாஸ் ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டில் எடுப்போம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் வச்சேன். ஓகேவா, டார்கெட்டை வச்சேன். ஆனால் மார்க்கெட் என்னை வச்சு என்ன செஞ்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துச்சு. என்னாச்சு, எஸ்எல் ஹிட் ஆச்சுமா. சரி, அப்போது ஒரு சின்ன மிஸ்டேக், ரொம்ப இல்லை, என்ன மிஸ்டேக் அப்படின்னா ஏன் ஸ்ட்ராட்டஜி மேலே மிஸ்டேக்கா இல்லை, ஷார்ட்டோடைய ரிப்ரசன்டேஷன்னா அந்த டேட்டாவோடைய மிஸ்டேக்ஸ்னால எனக்கு லாஸ் ஆச்சு. அந்த பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா செல்லுக்கு ட்ரை பண்ணுவோம். எப்படி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஆக்சுவலி ஃப்ளிப்பை எடுத்து நாங்கள் டவுன் ட்ரெண்டுக்கான ப்ராபபிலிட்டியை பார்த்துருப்போம். ஸோ இந்த ஸ்விங் ஹைலேருந்து ஸ்விங்கோட லோக்கு இப்படி வச்சு இங்கே பார்த்த 50 to 60 நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், செல்லுக்கு போட்டு அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு சின்ன தவறுனால இது என்ன பண்ணிக்க முடிச்சு, லாஸ் ஆரம்பிச்சு. ஸோ இந்த தவறு எங்களுக்கு எப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா உடனே தெரியல. ஸோ ஜஸ்ட் ஃபார் 2 days ஆயிடுச்சு. இதுதான் மிஸ்டேக் அப்படிங்க. ஏன்னா அனலைஸ் பண்ணோம், அவ்வளோ கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துமே ஒரு குட் அனலைசிஸோட ட்ரேட் லாஸ் ஆகும்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு.
அது நம்ம மேலே நான் ப்ளேம் பண்ணுறதை விட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கதான் இந்த அளவுக்கு டைம் ஆச்சு. அந்த டைமிங் இதனால தான் இந்த விஷயம் இருந்துச்சு. அதனால எங்களால் ஒரு ட்ரெண்டையும் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம். நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணதுனால இந்த வீக் எங்களால் ஒழுங்காக ப்ராப்பரான ஒரு ட்ரேட்ஸே எங்களுக்கு செட்டப் கிடைக்கல. அதுதான் வந்து ரியாலிட்டி. ஏன்னா ஸோ அது எல்லாருக்குமே உள்ள ஒரு மைண்ட் செட் தான், ரைட்டுங்களா? அப்போது புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரியுமே ஒரு சில மிஸ்டேக்ஸ் நடக்கலாம். ஸோ ஒரு மார்க்கெட்டோட ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மார்க்கெட்டில் நம்ம எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம், என்ன மாதிரி ட்ராவல் பண்ண போகிறோங்க தெரிஞ்சு ட்ராவல் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குதுங்க பட்சத்தில் லைக் பட்டனையும் கொடுங்க. அதே சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ லேர்னிங் பர்பஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன், உங்களுடைய பிளெஸிங்ஸை கமெண்ட்டில் கொடுங்க. எனவே பாய், see you.